கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலைக்கடை முடியாம்பாறை பத்ரகாளி அம்மன் கோயில் மற்றும் மயிலாடும்பாறை முருகன் கோயில் சிலைகளை எடுத்துச் சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறை வைத்திருக்கும் அதிகாரிகளை கண்டித்து கல்லுப்பாலம் இசக்கியம்மன் கோயிலில் மகா சண்டிகா யாகம் நடத்தி யாகம் செய்யப்பட்ட புனித நீரை முடியாம்பாறை பத்ரகாளி அம்மன் கோயிலில் தெளிக்கச் சென்ற இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் அரசு ராஜா உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிகழ்வுகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பேர் பொன்னையா, இந்து முன்னணி மாநில இணையமைப்பாளர். இன்றைக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய சண்டி ஹோமம் நடக்குது. இந்த சண்டி ஹோமம் நடத்துறது சாதாரணமான விஷயம் இல்லை. மிகப்பெரிய ஆற்றலும் அனுபவமும் இருக்கவங்க தான் நடத்த முடியும். அவ்வளவு பெரிய யாகம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஹோமம் ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த மயிலாடும்பாறைன்னு ஒரு மலையில முருகன் கோவில் இருந்து 300 ஆண்டு கால பழமையான கோவில் போச்சு. அதை திரும்ப வைக்க சொல்லியும் வைக்க மறுத்துட்டாங்க. அதே மாதிரி முடியம்பாறை பத்ரகாளி அம்மன் கோவில் மலையில இருந்தது, 600 ஆண்டு பழமையான கோவில். அங்க வழிபாடு நடந்துகிட்டே இருந்தது. அந்த கோவிலையும் இந்த அரசாங்கம் அப்புறப்படுத்தி இருக்குது. இத நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். அரசாங்கம் அப்படிங்கிறது எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது, பாரபட்சம் இருக்கக்கூடாது. மாதிரி இந்து மதத்தை அழிக்கிற வேலை கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிகமா நடந்துகிட்டு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா கோர்ட்ல போட்டு நிப்பாட்டின பல சர்ச்சைகளை போராடி நிப்பாட்டின சர்ச்சைகள்லாம் இங்க இருக்கிற மந்திரி மனோ தங்கராஜ் மீண்டும் வந்ததுக்கு அப்புறம் படுவேகமா எல்லாருக்கும் அனுமதி கிடைச்சிருக்கு. எல்லா சர்ச்சையும் ஓபன் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஆபத்து. ஏற்கனவே கன்னியாகுமரி மதமாற்றத்தால பெரிய பிரச்சனைகளை சந்தித்த பகுதி இந்த கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மாவட்டத்துல இப்படி நடக்கணுங்கிறது மிகப்பெரிய ஆபத்து. அரசாங்கம் ஓட்டு பொறுக்கித்தனம், ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்துக்களை மீண்டும் மீண்டும் வஞ்சிக்குது. இந்துக்கள் கோவிலுக்கு ரொம்ப என்ன கெடுதல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை கெடுதலும் செய்யறாங்க. இந்து கோவிலையும் வழிபாட்டு முறைகளையும் இந்த அரசாங்கம் அழிக்க நினைக்குது. அதனால இந்த சண்டி ஹோமம் பண்ணோம். ஏன் இந்த சண்டி ஹோமம் பண்ணா? ஆட்சி அதிகார படைபல பணபலத்தை விட அந்த சண்டிகா தேவி சக்தி மிக்கவள். அவளுடைய சக்தி இந்த கோவில்களுக்கு யார் இடைஞ்சிருக்காங்களோ அவங்கள தடுத்து நிறுத்தும். எப்படி யாரெல்லாம் சனாதன தர்மத்துக்கு, இந்து தர்மத்துக்கு, இந்து கோவிலுக்கு இடையூறா இருக்கிறாங்களோ தடுக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் இந்த சண்டிகா தேவி போய் அவங்க மனசை மாற்றுவா, இல்லைன்னா அவங்களுக்கு புத்தி புகட்டுவா. இதுக்காக நாம இந்த யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த யாகம் வெற்றிகரமா நடக்கும். மீண்டும் இந்த கோவிலை கொண்டு போய் நாம நிறுவுவோம். இந்த அப்படி நிறுவ விடலைன்னா இந்த ஆட்சியை இந்துக்கள் அப்புறப்படுத்துறது அது உறுதி. அது கன்னியாகுமரி மாவட்டத்திலே தொடங்கும். ஓம் காளி ஜெய் காளி. ஓம் சக்தி பத்ரகாளி அம்மனுக்கு ஜெய். முடியம்பாறை பத்ரகாளி அம்மனுக்கு ஜெய். முடியம்பாறை பத்ரகாளி அம்மனுக்கு ஜெய். பத்ரகாளி அம்மனுக்கு ஜெய். பத்ரகாளி அம்மனுக்கு ஜெய். பத்ரகாளி அம்மனுக்கு ஜெய். ஓம் காளி ஜெய் காளி. ஓம் ஓம் காளி ஜெய் ஜெய் காளி. ஜெய் ஜெய் காளி. ஓம் ஓம். நாங்க வந்து
அதுக்கு அங்கே போகக்கூடாது. அதுக்கு மேலேயே வரல. அவங்க எதுவும் மறுத்துட்டு இல்லை, எதுவும் சொல்கிறோம் அவ்வளோதான். வர ஒத்துழைப்பு நான் இங்கே கைதாகிறதுக்கு நான் சம்மந்தம். இது இங்கே அனுமதி இந்த பகுதியில் கிடையாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். எங்கே அனுமதியிலே நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா இல்லையா? இல்லையா அதான் அங்கே நானும் சரி போகிறான் சொல்கிறாங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க வர முடியல. நான் ஒத்துழைப்பு நான் இங்கே படுத்துக்கிறதே ஒத்துழைப்பு வேணா போங்க எங்கே வேணாலும். இவ்வளோ ஒத்துழைப்பு நான் படுத்துக்கிறதே எல்லாம் எங்கே வேணாலும் சொல்லிட்டு போங்க. இல்லை அப்படி இல்லையா, இல்லை நான் இதுக்கு மேலே அதுக்கு முடியாது. நான் உங்கள்கிட்ட கேட்டுருவேன். புதுசு புதுசாக சொல்கிறேன். அப்படி இருந்தேன்னா நான் இந்த இடத்துல இருப்பேன். ஓம் காளி வெற்றி 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 வேல் வீர 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 வேல் வீர 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 வேல் வெற்றி 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 வேல் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய். ஓம் ஓம் காளி இந்த உரிமையை மீட்டிடுவோம், இந்த உரிமையை மீட்டிடுவோம். இந்த உரிமையை மீட்டிடுவோம். ஒடுக்காதே 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 இந்த கலை ஒடுக்காதே கலை ஒடுக்காதே தடுக்காதே 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 வழிபாட்டு உரிமையை தடுக்காதே வழிபாட்டு உரிமையை தடுக்காதே. முடியமாறை பத்திரகாளி அம்மன் கோயிலில் உள்ள விக்கிரகத்தை காணவில்லை. யார் எடுத்தான்னு தெரில. ஆனால் தாலுகா ஆஃபீஸில் இருக்கிறதாக கேள்வி. ஒன்று, இந்த கோயிலுக்கு கூட இப்போ நம்ம மிகப்பெரிய யாகம் பண்ணோம். யாகசாலையில் உள்ள தீர்த்தத்தை கூட அந்த கோயிலுக்கு அந்த தீர்த்தத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணுறது கூட தமிழ்நாட்டில் என்ன செய்யலை, தடுக்கிறாங்க திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கம் அந்த கோயிலில் உள்ள அபிஷேக தண்ணியை அந்த கோயிலுக்கு கொண்டு போகிறது கூட தடுக்காங்க. சட்டம் ஒழுங்க இந்து முன்னணி பேரியக்கம் மதிக்குது. அதனால் ரோட்டில் என்ன செய்யட்டும், அந்த தீர்த்தத்தை அந்த அம்பாளை நினச்சி தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணிட்டோம். எந்த ரோட்டில்? கோயிலுக்கு கோயிலுக்கு போகிற ரோட்டில் தான் முன்னாடியே மறிச்சிட்டாங்க காவல்துறை. ஆனால் இந்த அநீதி தெய்வீக தமிழகமான இந்த தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அநீதி நிச்சயமாக மாற வேண்டும், மாற்றி ஆவோம் என்று சொல்லி அமைங்க. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இங்கே ஒன்று, அது மாதிரி முருகன் கோயில் மயிலாடும்பாறை. இதுக்கு காரணம் ஒரு காரணம் இந்துக்கள்கிட்ட எழுச்சி இல்லை. ஏதோ சாப்பிட்றோம் போகிறோம் அவ்வளோதான். அதனால தான் அரசியல்வாதி என்ன செய்கிறாங்க, அரசியல்வாதிகள் இருக்க இந்துக்கும் உணர்வு இல்லை. இப்போ ஸ்டாலின் கூட அந்த அம்மா அவங்க ஒய்ஃப் இந்து அவ்வளோதான். மறுபடியும் எல்லாமே கீழாய் ஆச்சுன்னு வைங்களேன். அடுத்த சாமி இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த போக்கு போச்சுன்னா தமிழகம் ஏற்கனவே இன்னும் நம்ம திராவிட பாரம்பரியம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சிதம்பரத்தை பார்த்தா கோயில் முன்னாடி ஈவேரா பெரியார், கடவுளை நம்புகிறவன் காட்டுமிராண்டி என்று சொல்கிற ஆள். ஆனால் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறணும். அதனால் வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக மக்கள் இதற்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க. அது கொடுக்கறதுக்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும். டிஎம்கேல இருக்க இந்துக்கள் உணர்வோட செயல்படுவாங்க. நிச்சயமாக அவங்க செயல்பட வைக்கணும். அதுதான் இந்துனுடைய கோரிக்கை, இந்துக்களுடைய கோரிக்கை.